கரூர் விசாரணையில் நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிறீங்க. இதுலேயே வந்து உள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. நீங்களே போய் உங்கள் தலையை விட்டீங்க உள்ளே. சிங்கத்து வாயில் தலையை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் மாட்டிட்டீங்க. நீங்கள் எப்படா நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு பார்த்தாங்க பிஜேபியில். உங்களை சிபிஐ விசாரணையில் வச்சு நல்லா செய்கிறாங்க. ஆக்சுவலாக வச்சு செஞ்சுட்டாங்கிறது தான் பாயிண்ட் 2 நாளைக்கு. அந்த செஞ்சதில் வந்து இவர் எப்படி மாறப்போகிறாருன்னு தான் இனிமேல் பார்க்கணும் ஆக்சுவலாக. இப்போ இன்றைக்கி ஜனநாயகன் பட விசாரணையில் கூட தணிக்கைக்குழு மேலும் அவகாசம் தான் கேட்குறாங்க. அது வெளியீடு ஆகிறதுக்கு மேலும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. இது என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்தும்? இது ஒரு புதிதான ஒரு நிலைப்பாடு தானே? இல்லை, அதாவது வந்து ஜனநாயகனுக்கு தணிக்கை குழு போடுற விஷயங்கள்லாம் வந்து கட் பண்ணுற விஷயங்கள், இப்போ அவங்க சொல்கிற அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அப்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க இயல்பாகவே கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க தான் போய் அதில் மாட்டின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் அவருங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பராசக்தியோட போட்டி போட்டுன்னு வந்திருந்தா அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. சிவகார்த்திகேயனா விஜயான் அந்த போட்டி வந்துடும். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம கோர்ட்டில் போயிட்டு கொஞ்சம் டிலே பண்ணலான்னு கூட விஜய் தரப்பில் நினச்சிருக்கலாம். ஆனால் கோர்ட்டுக்கு போனதே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுது விஜய்க்கு. அதை வச்சுட்டு அவங்க கோர்ட்டில் பலவிதமான பார்வைகள் இருக்குல்ல. ஸோ சென்சார் கமிட்டி வந்து ரொம்ப இதுவரையும் வந்து சென்சார் போர்டு இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக ஒரு ஃபிலிம் எடுத்துன்னு போனது கிடையாது.